பூமியில் உள்ள சகல மனிதரை காட்டிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவர் யார் தெரியுமா? அவர்தான் மோசே. இதை சொன்னவர் தேவன். ஆனால் ஆரம்ப காலத்தில் அவர் குணம் எப்படி இருந்தது என்றால், மிகுந்த கோபகுணம் கொண்டவராக இருந்ததால் ஒரு எகிப்தியனை வெட்டி கொன்று அவனை மணலிலே புதைத்து போட்டார். அவர் ஒரு லேவி கோத்திரத்தில் பிறந்து அவர் தாயின் மூலமாகவே, அதாவது ஒரு கிறிஸ்தவ வட்டாரத்திலேயே வளர்க்கப்பட்டார். அப்படி இருந்தாலும் மோசேயின் குணம் மாறாமல் மோசமானதாகவே இருந்தது. ஆனால் எப்பொழுது அவர் உண்மையாக தனிப்பட்ட முறையில் தேவனை அறிந்து கொண்டு அவருடைய சத்தத்திற்கு செவிசாய்க்க ஆரம்பித்தாரோ, அப்பொழுதுதான் அவருடைய குணம் தேவனுக்கு பிரியமான குணமாக மாற ஆரம்பித்தது. அதனால் எண்ணிக்கை கடங்காத திரளான ஜனங்களை அவர் பொறுமையோடு கர்த்தருக்குள் நடத்த முடிந்தது. ஆகையால் நாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பதாலோ அல்லது கிறிஸ்தவ வட்டாரத்தில் வாழ்வதாலோ நாம் கிறிஸ்துவின் குணத்தை உடையவர்களாக மாற முடியாது. தேவனுடைய அன்பை அதிகமாக நாம் ஆராய்ந்து தனிப்பட்ட முறையில் நாம் அவரோடு ஐக்கியமாக இருக்கும்போதுதான் தேவனுடைய குணத்தை நாம் பிரதிபலிக்க முடியும். ஆகையால் கர்த்தருடைய குணம் நம்மில் வளர நாம் கர்த்தருடைய அன்பை அதிகமாய் தியானிப்போம்.